அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய அரசிற்கு நாம் ஏன் ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதையும், திடீரென இந்த முடிவிற்கு வந்ததற்கான காரணம் என்ன என்பதையும் இப்போது பார்ப்போம். அனைவரும் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இதில் எந்தவித அரசியல் உள்நோக்கமும் இல்லை. நாட்டிற்கு நல்லது செய்ய நினைப்பவர்களுக்கு இன்னும் என்னென்ன குற்றங்கள் நடைபெறுகிறது என்பதையும், அதனை நல்வழிப்படுத்தும் ஆலோசனைகளை வழங்குவதிலும் எந்த தவறும் இல்லை. நம் மாநிலத்தின் இளைஞர்களின் மத்தியில் 100% இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சி ஆள வேண்டும் என விரும்பினார்கள். உறுதியாக ஆட்சிக்கு வருவார்கள் என நம்பிக்கை கொண்டார்கள். அதேபோலும் அமைந்துவிட்டது. தொடக்க நாளிலே சிங்கம் போன்ற கர்ச்சித்த தன் குரலால், நான் தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழலற்ற மக்களின் அரசாக, அனைவருக்குமான அரசாக, மக்களாட்சியாக நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி சபதம் எடுத்துக்கொண்டதனால் இன்னும் ஆதரவு அதிகரித்து கொண்டே வருகிறது. இவை அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் அரசு சான்றிதழ் வேண்டி அரசு அலுவலகத்திற்கு சென்றோமானால் அங்கு கூட லஞ்சம் கொடுத்துதான் பெற முடியும் என்ற நிலைமை இருந்தது. அதேபோல நமக்கு தெரிந்த வரைக்கும் 60-70 ஆண்டுகளாக அரசு வேலைகளின் டெண்டர் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அரசு தனது அனைத்து பணிகளையும் டெண்டர் விட்டுதான் பூர்த்தி செய்து வருகிறது. எடுத்துக்காட்டாக, கட்டிட பணிகள், சாலை அமைத்தல் டெண்டர் எடுப்பவர்களுக்கு 40% கமிஷனாக வழங்கப்படுகிறது. இந்த 40% கமிஷனே குறைந்தபட்ச கமிஷன் தான். எடுத்துக்காட்டாக, 1 கோடிக்கு டெண்டர் எடுத்தால் அதில் 40 லட்சம் கமிஷனாக வாங்குறாங்க. அதேபோல் 100 கோடிக்கு கமிஷன் எடுத்தால் அதில் 40 கோடி கமிஷனாக வாங்குறாங்க. பிறகு டெண்டர் எடுத்தவங்க தனது பணியை சரியாக செய்யாமல் ஊழல் காரணமாக அதிகாரிகளுக்கு 10% கமிஷனாக கொடுக்குறாங்க. இப்படியே போனால் அரசு கஜானாவில் கடன் பட்டியல் ஏறிக்கொண்டே போகும். ஒரு பக்கம் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வருமான பட்டியல் ஏறிக்கொண்டே போகும். நம் மாநிலத்தின் மக்களின் தலையில் கடன் ஏன் விழுகிறது, எங்கிருந்து ஏற்படுகிறது என்று இப்போது புரிகிறது. ஒரு தடுப்பணை கட்டுறாங்க, அதுக்கு ஒரு கதவு போடணும். கதவு போடுவதற்கு முன்னாடியே பருவமழை வந்துடுது, தடுப்பணையும் விழுந்துருது. அடுத்து கட்டிடம் கட்டுறாங்கன்னா அதில் வெறும் மணல் மட்டுமே போட்டு கட்டுறாங்க, தண்ணீர் கூட விடுறதில்ல. அதற்கு மேலே தட்டுவோடுன்னு ஒன்று பதிக்கிறாங்க, அது சரியாக வேக கூட இல்லை. ஜல்லி சுண்ணாம்பு சேர்த்து தான் தட்டுவோடு பதிக்கணும், மாறாக வெறும் மணல் மட்டுமே போட்டு தட்டுவோடு பதிக்கிறாங்க. இந்த தரமில்லாத தட்டுவோடு பதிக்காமலே இருந்திருந்தா மழைநீர் வடிகால் மூலமாக கீழே போய் சேர்ந்துடும். வெறும் மணல், தரமில்லாத தட்டுவோடு இதை சேர்த்து கட்டும்போது தட்டுவோடு கீழே நீர் தேங்கி கட்டிடம் எளிதில் பழுதாகி விடுகிறது. ஒரு அரசு கட்டிடத்தின் ஜன்னலை ஒழுங்காக மூட முடிகிறதா? வெறும் இரும்பாலான ஜன்னல் மழைநீர் பட்டதுமே துருபிடித்து விடுகிறது. அத்துடன் அது பழுதாகி மூட முடியவில்லை. அரசு கட்டிடங்கள் தரமானதாக இருக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு அமைப்பிற்கு டெண்டர் விடுறாங்க. அதை சரிவர அமைத்து சரியான மூலப்பொருட்கள் போட்டால்தான் அது மழைநீர் சேகரிப்பு. மாறாக கட்டிடத்தின் மீது விழும் மழைநீரை நேரடியாக குழாய் அமைத்து, ட்ரைனேஜ் அமைத்து, ஒரே ஒரு உறையை வைத்து அந்த குழாயை இணைக்கிறார்கள். அதில் மழைநீர் விழுகிறதே இல்லை. கட்டிடத்தின் மேலேயே மழைநீர் தேங்கி நின்று கட்டிடம் எளிதில் பழுதாகிறது. கட்டிடத்தினை கட்டுவது மட்டுமே அரசு பணி அல்ல, அந்த கட்டிடத்தினை சரிவர பராமரிப்பதும் அரசு பணியே. அரசு நிர்வாகம் செயல்படும் அந்த இடத்தினையும் கட்டிடத்தையும் தரமாகவும் தூய்மையாகவும் பராமரித்தால்தான் அரசாங்க அலுவலகங்கள் தொடர்ந்து செயல்பட முடியும். ஆகவே ஊழல் மூலம் ஒரு கட்டிடம், அதை சில ஆண்டுகளிலே இடிப்பது, பிறகும் ஊழல் மூலம் ஒரு கட்டிடம், இப்படியே போனால் என்ன செய்வது? யோசித்து பார்க்க வேண்டும். சாலை போடுறாங்க, அது மணல் மீது ஒரே ஒரு இன்ச்சுக்கு ஒட்டுறாங்க. ஒருத்தர் நமக்கு நாமே திட்டத்தில் சாலை அமைக்கிறதுக்கு 50% பணம் கொடுக்குறாரு. அரசாங்கம் 50% போடுறாங்க. எடுத்துக்காட்டாக, நமக்கு நாமே திட்டத்தில் ஒரு 50,000 பணம் கொடுக்குறாங்கன்னா மீதி 50,000 அரசாங்கம் கொடுக்குது. இதுவே ஒரு திட்டத்திற்கு 50 லட்சம் போட்டோம்னா அரசும் 50 லட்சம் போடுறாங்க. இப்போது ஒரு திட்டத்திற்கு 1 கோடி பணம் கொடுக்குறாங்கன்னா அதில் 50%
கமிஷனாக கொடுக்குறாங்க. அப்போது நம்ம மக்களோட பணம் அப்படியே கமிஷனாக போயிடுது. அரசாங்கம் கொடுக்குற 50% மட்டும்தான் மக்களுக்கு போய் சேர்கிறது. ஆகவே ஊழல் என்பது ஒழிந்தால் கட்டுமானத்திலும் சிறந்து விளங்கும் கடன் தொகையும் முற்றிலும் விலகும். அதே போல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கட்டிடம் கட்டினால் அருகில் ஒரு மரம் வளர்க்க வேண்டும். கட்டிடத்தின் அருகில் மரம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மரத்தின் இலைகள் கட்டிடத்தின் மீது விழும். அந்த அரசு கட்டிடத்தினை அதிகாரிகள் யாரும் சுத்தம் செய்வார்களா? மாட்டார்கள். ஒவ்வொரு கட்டிடத்தினையும் சுத்தம் செய்ய அதற்கு முறையான ஒரு ஏணி அமைக்க வேண்டும். அந்த ஏணி தகடு போல இருக்காமல் உறுதியாகவும் தரமாகவும் கட்டிடத்தில் துளையிட்டு சரிவர அமைக்க வேண்டும். அந்த ஏணி தரையிலிருந்து மேல் அமைத்து துருப்பிடிக்காமல் இருக்க வேண்டும். அந்த கட்டிடத்தில் சரிவர ஒரு ஏணி அமைத்தால்தான் அந்த ஏணியின் மீது ஏறி அந்த கட்டிடத்தின் நிலையை பார்க்க முடியும். அதன் மூலமாக சுத்தம் செய்து பராமரிக்கவும் முடியும். அந்த கட்டிடம் மேல் ஏறி பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்தால் அந்த கட்டிடம் விரைவில் பழுதாகிவிடும். மீண்டும் ஒரு கட்டிடம் அமைக்க நேரிடும். இதையெல்லாம் யார் செய்யணும்? யோசித்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் தனக்கு சம்பளம் பத்தலை, அதனால் லஞ்சம் வாங்குகிறேன், இல்லை அரசோட பணத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்குது. குறைவான ஊதிய பணியில் அமர்த்தியவர்களின் நிலையை மாற்ற வேண்டும். ஆகவே நம்முடைய மாநிலம் வளர்ச்சி பெற, மக்கள் மகிழ்ச்சி பெற, கடன் பெருகாமல் கடன் அடைக்கும் விதமாக, மேலும் கடனை வளரவிடாமல் நிதி மேலாண்மைக்கு நிறைய ஆலோசனைகள் இருக்கிறது. தொடர்ந்து வழங்குகிறேன். மேற்கூறிய அனைத்தும் மனசாட்சியுடன் ஒப்புக்கொள்வோம். உண்மையான சான்றிதழ் பெறுவதற்கு கூட லஞ்சம் கொடுக்கும் நிலைமை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சான்றிதழெல்லாம் ஆன்லைனுக்கு மாறுனுச்சு. ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகும் நாம் போய் அதிகாரிகளை பார்க்கலன்னா அந்த அப்ளிகேஷன் அடுத்த நிலைக்கு போகாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த சான்றிதழை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த முறையில் சேர்க்குற பணம் எல்லாம் அந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிச்சயமாக நிலைக்காது. அப்போது அரசியல்வாதிகள் சொன்னாங்க, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு நாங்கள் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது அரசியல் அமைத்தவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றார்களா? கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டார்கள். எத்தனை கட்சிக்காரர்கள் கொடுத்தாலும் அனைத்தையும் வாங்கி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தனது ஓட்டினை யாருக்கு போட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார்கள். மக்கள் வாக்களிக்க பணம் வாங்கினாலும் அது அனைத்தும் உங்களுக்கு ஓட்டாக மாறாது. வாக்களிக்க பணம் கொடுக்க வேண்டாம், வாக்களிக்க பணம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சேர்க்க வேண்டாம். மக்களுக்கு ஒரு கண்ணாடி போன்ற ஊழலற்ற ஒரு அரசாங்கம் அமைந்துள்ளது. அதற்கு நாம் பாராட்டினை தெரிவிப்போம். அத்தகைய அரசினை பாராட்டாமல் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வைத்து அவர்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டே காலத்தினை ஓட்ட வேண்டாம். அனைவரும் ஒன்றிணைவோம். தமிழ்நாட்டினை மேம்படுத்துவோம். தமிழ்நாட்டின் கடனை குறைப்போம். அதற்கு ஊழலை ஒழிப்போம். அரசு கட்டிடங்களை மின்ன செய்வோம். அதற்கான ஆலோசனைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த பதிவு அரசியல் செய்வதற்காகவோ இல்லை ஒருவருக்கு சாதகமாகவோ பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இது அரசியல் அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம். இதனால்தான் அவர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரியப்படுத்தி அதற்கு மாற்றம் ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்குத்தான் இந்த பதிவினை நான் பதிவு செய்கிறேன். பதிவுகள் தொடர்ந்து வரும். அனைவரும் பார்த்திருங்கள், பகிருங்கள். நன்றி, வணக்கம்.